ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான கிரக பெயர்ச்சியான குரு பகவான் வருகிற மே மாதம் 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாகப்படியும் திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி அவரோட உச்ச வீடான கடக ராசியில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு, அவருக்கு கால புருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு கடக ராசியில் இடம்பெறும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான யோக காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா முழு சுபர் கிரகங்க. இவர் அனைவருக்குமே, அனைத்து கிரகங்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையையும், அதாவது அதிர்ஷ்டம், படிப்பு, தனம், யோகம், கல்யாணம், முக்கியமா வீடு, இந்த மாதிரி நிறைய சுபபோகங்களையும், கல்வி, முக்கியமா உயர்கல்வி, இந்த மாதிரி யோகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவப்படி குரு பகவானுக்கு 9ஆம் இடத்தை கொடுத்திருக்காங்க. 9ஆம் இடம் என்றது பாக்கியஸ்தானம். அனைத்து பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் குரு பகவான். இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் கடக ராசியில் உச்சம் பெறும்போது முக்கியமா சில பலன்களை எல்லா ராசிக்குமே கொடுக்க போறாங்க. என்னன்னா 4ஆம் இடம் என்றது ஒரு சுகஸ்தானம். அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வரும் பொழுது முக்கியமா வீடு, வண்டி வாகனங்கள், கல்யாணம், திருமணம், உயர்கல்வி, பட்டப்படிப்பு என அனைத்து சகல வசதிகள், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் அதிகமாக வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அதுக்கு தேவையான அனைத்து கட்டங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுக்கு உண்டு. அவர் இருக்கிற இடத்தை மட்டும் இல்லாமல் அவருக்கு 5, 7, 9ஆம் பார்வை என்ற 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் நின்ற இடத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இடத்தை அவர் பார்க்கும்போது அதனோட பலன்களையும் அவர் கொடுக்க போறாரு. அதன் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில சில யோகங்கள், பாக்கியங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான குரு பயிற்சியா இருக்கும். ஏன்னா உச்ச குரு, பலம் பொருந்திய குரு, அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு ராசியாக பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, சூரியனே ராசி அதிபதி கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டே சொல்லலாங்க. ஏன்னா குரு பகவான் உச்ச குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனைத்து யோகங்கள், ஏன்னா சூரியனும் குருவும் நட்பு கிரகங்கள், ஒன்றுக்குருவு மாற்றி மாற்றி யோகங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள். சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போதுன்னே சொல்லாங்க. ஏன்னா அஷ்டம சனியில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மருத்துவ செலவு, நிறைய பேர் உறவினர்களை இழந்தது, அனைத்து துன்பங்களையும் சமாளித்து அதையும் தாண்டி ஒரு போராட்ட குணம் கொண்ட சிம்மராசிகர்கள் அனைத்து முயற்சிகளையும் வெற்றிப்படியாக மாற்றி படிப்படியாக முன்னேற துடிக்கும் சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்க ராசியில 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலம் பொருந்தி கடக ராசியில் குரு பயிற்சி அடையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் மிகவும் சிறப்புமிக்க காலமாகவே இருக்க போகுதுங்க. ஏன்னா குருவின் பார்வையில் சனி என்ற அமைப்புல இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் இந்த ஒரு வருஷம் கடக ராசியிலே இருக்க போறது இல்லைங்க. அடுத்த ஒரு 4 மாதம் கழித்து உங்க ராசியிலேயே அவர் வரப்போறாரு. மறுபடியும் ஒரு 4 மாதம் கடக ராசிக்கு போகும்போது குருவின் பார்வையில் சனி என்ற அமைப்புல உங்களுக்கு அனைத்து யோகங்கள், பாக்கியங்கள் காத்துக்கிட்டதுன்னே சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5க்கு அதிபதி அனைத்து யோகங்களையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுங்க. நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது, அதாவது விசாரம், ஃபாரின்ல போய் படிக்கணும், முக்கியமா மாணவர்கள் ஃபாரின்ல போய் படிக்கணும் என்ற மாதிரி விசாக்காக வெயிட் பண்றீங்க, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், வேலை அமைக்கணும், தொழில் அமைக்கணும், முக்கியமா குடும்பத்தோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார். என்ன 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து யோக பாக்கியங்களே காத்துக்கிட்டு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைத்ததுக்கான லாட்டரி யோகம், புதிய புதிய முயற்சிகள்லாம் வெற்றி அமைக்கிற பாக்கியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய தொழில்லாம் நீங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீண்ட நாளா உங்களுக்கு ஒரு கனவு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது இந்த கம்பெனியில போய் ஜாயின் பண்ணணும், அதுக்கான முயற்சி, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதற்கான திட்டங்கள்லாம் ஒரு
தொழில் அமைக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு இன்வெஸ்டர் கிட்ட எல்லாம் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்து புதிய தொழில் வேலை அமைக்கக்கூடிய பாக்கியங்கள் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நீண்ட தூர பிரயாணம், தொலைதூர பிரயாணங்கள் மூலமா வந்து ஆதாயங்கள் ஏற்படுறது, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற அமைப்பு, முக்கியமா வந்து வேற ஊர்ல போய் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா இருந்ததுன்னா இந்த ஊருக்கு மாறுறது, சொந்த ஊருக்கு மாற்றி அமைறது, சொந்த ஊருக்கு முயற்சி பண்றவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளி மாநில இருக்கிறவங்களுக்கு வந்து உங்க சொந்த ஊர்லயே வந்து மாத்தலாகி கிடைக்கிறது அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அவரு குரு பகவான் இருக்கும் இடத்தில் மற்றும் இல்லாமல் அவருக்கு 3 பார்வைகள் இருக்குங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. சோ குரு பகவான் அவரு கடக ராசியிலிருந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில இருந்து அவரு 5ஆம் பார்வையா உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அனைத்து சுகங்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள். சோ முக்கியமா உங்களோட உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், நல்ல ஒரு தெம்பா ஒரு புத்துணர்ச்சி பெற்று புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, மாணவர்கள் வந்து உயர்கல்வி பட்டப்படிப்பு படிப்பீங்க. முக்கியமா உங்களோட தாயாரின் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாளா இருந்து வந்த, அதாவது சிம்ம ராசியினோட அம்மாவின் தாயாருக்கு வந்து நீண்ட நாளா இருந்து வந்த உடல்நல பிரச்சனை, மருத்துவ செலவுகள்லாம் நீங்கும், அவங்களோட ஆயுள் நீடிக்கும், அவங்க வந்து சப்போர்ட்டோட நீங்க வந்து புத்துணர்ச்சி பெற்று இன்னும் வந்து சந்தோஷமா இன்னும் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வை உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள், புதிய திட்டங்கள் கைகூடும், அரசு சார்ந்த வேலை கிடைக்கிறது, அரசு சார்ந்த இடத்திற்குலாம் வந்து பதவி உயர்வு கிடைக்கிறது, அரசு வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புதிய பொறுப்புகள், வேலையில வந்து ஒரு உயர் பொறுப்பு கிடைக்கிறது, அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படுவீர்கள். முக்கியமா வந்து குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிக்காக, சுப செலவுகளுக்காக கடன் வாங்க பெறுவீர்கள். பழைய கடன்கள்லாம் தீரும், புதிய கடன்கள் எதுக்கு வாங்குவீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்கணும்னு பிளான் வச்சிருந்தீங்கன்னா கார் வாங்குவீங்க. முக்கியமா நகை, தங்க நகைகள் வாங்குறதுக்கான அமைப்பு எல்லாம் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார். சிம்ம ராசிலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீண்ட நாளாக நினைவு, அதாவது உங்களோட ஆசைகள் இந்த ஒரு சீட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு நல்ல நகை வாங்குறது, குழந்தைகள் நகை வருது, உங்களுக்கு நல்ல ஆபரணங்கள் வாங்குற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அவரு வந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடும், அப்பா வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வர்றது, உயில் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைகிறது, நீண்ட நாளா வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை, சட்ட சிக்கல்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவாக இருந்த சொத்துக்கள்லாம் உங்களை தேடி வர அமைப்புகள்லாம் இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருந்தே சொல்லாங்க. சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறந்த யோக காலமாக இருக்கும் போது, முக்கியமா மீடியா, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு புதிய வாழ்க்கை, புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்கு கல்யாண வாழ்க்கை, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, காதல் கல்யாணம் என்ற அமைப்பெல்லாம் இருந்தா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு மேரேஜ் வாழ்க்கையில் அமைப்பு கொடுத்துருவார். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி அனைத்து சகல வசதிகளும் யோகங்களும் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு புத்துணர்ச்சி பெற்று புதிய வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க வளமுடன். வணக்கம்.